டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களா? ரொம்பவே யூஸ்ஃபுல்லான தமிழ் நோட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெட் எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான தமிழ் நோட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஸ்பெஷல் கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும் பாருங்கள். தேர்வில் கேட்கப்படும் மிக முக்கிய வினாக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூப்பர் நோட்ஸ் என்னங்கிற அந்த தலைப்போட பேஸில் நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், தேர்வில் கேட்கப்படும் மிக முக்கிய வினாக்கள் எதெல்லாம்? 10 பாட்டு நூல்களிலிருந்து திருமுருகாற்றுப்படை, நக்கீரர், நெடுநல்வாடை நக்கீரர், பொருணராற்றுப்படை முடத்தாமக்கண்ணியார், முல்லைப்பாட்டு நப்பூதனார், சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார், பெரும்பானாற்றுப்படை உருத்திரங்கண்ணனார், பட்டினப்பாலை உருத்திரங்கண்ணனார், மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார், மலைப்படுகடாம் பெருங்கௌசிகனார், குறிஞ்சிப்பாட்டு கபிலர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்க போகிற கொஸ்டின் வந்து இணை மோனை என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து 1 2 ஓகேவா ஆன்சர். அடுத்தது வந்து பாருங்கள், அதற்கான விளக்கத்தை வந்து பார்த்துடலாம். முதல் மற்றும் 2ஆம் இடங்களில் வந்து ஒலி ஒற்றுமையாக இருக்கும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இணை மோனை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பாருங்கள், பொழிப்பு மோனை என்பது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1 3. அதற்கான விளக்கம் பாருங்கள், முதல் மற்றும் 3ஆம் இடங்களில் ஒலி ஒற்றுமை ஏற்படுவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்க, ஒருவு மோனை என்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1 4. அதே மாதிரி அதுக்கான விளக்கம் பாருங்க, முதல் மற்றும் 4ஆம் இடங்களில் ஒலி ஒற்றுமை வந்து ஏற்படுவது தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது கூளை மோனை என்பது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1 2 3. விளக்கம் பாருங்க, 3 இடங்களில் ஒலி ஒற்றுமை ஏற்படுவது. அடுத்தது மேற்கதுவாய் மோனை என்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1 3 4. விளக்கம் பாருங்க, குறிப்பிட்ட 3 இடங்களில் ஒலி ஒற்றுமை ஏற்படுவதை அப்படி சொல்லியிருக்காங்க. கீழ்கதுவாய் மோனை என்பது எது அப்படின்னா ஆன்சர் பாருங்க 1 2 4. விளக்கம் பாருங்க, முதல் 2ஆம் 4ஆம் இடங்களில் ஒற்றுமை. அடுத்தது முற்று மோனை என்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க 1 2 3 4. விளக்கம் பாருங்க, எல்லா இடங்களிலும் ஒலி ஒற்றுமை இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, 10 பாட்டு நூல்களில் அகம் மற்றும் புறம் சார்ந்த நூல்கள் எவை என்று இந்த இதில் வந்து பார்க்கலாம். ஓகேவா, இது வந்து எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அதற்கான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இப்போ வீடியோ ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேவா, அகம் சார்ந்த நூல்கள் 3 வகைப்படும். அவை குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை. அடுத்தது வந்து பாருங்க, அகம்புறம் சார்ந்த நூல் ஒன்றே ஒன்று மட்டும்தான். அது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நெடுநல்வாடை. அடுத்தது புறம் சார்ந்த நூல்கள் 6 வகைப்படும். அவை எதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மதுரை காஞ்சி, திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. அதே மாதிரி பாருங்க, ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை? 5 வகைப்படும். அடுத்தது வந்து இப்போ பாருங்க, வேலு நாச்சியாரின், இது வந்து பார்ட் 2 வீடியோ, நேற்றைய கொஸ்டின்ஸோட கண்டினியூ வீடியோ தான் இது. ஓகேவா, டாபிக் வைஸ் நம்ம பார்க்கலாம். நேற்றைய வீடியோவில் டாபிக் கொடுத்துருந்தேன் இல்லையா, சூப்பர் டாபிக்ஸ், அதோட அடிப்படையில் இருந்து தான் எடுக்கப்பட்ட முக்கியமான வினாக்கள். ஓகேவா, பாருங்க, வேலு நாச்சியாரின் தளபதிகள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய மருது, சின்ன மருது. விளக்கம், மருது சகோதரர்கள் வேலு நாச்சியாரின் முக்கிய படைத்தலைவர்களாக இருந்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, நாம் சிவகங்கையை மீட்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்றவர் யார்? ஆன்சர் வந்து பாருங்க தாண்டவராயன். ஓகேவா, இதற்கான விளக்கம், வேலு நாச்சியாருக்கு உற்சாகம் அளித்தவர் யாரு? தாண்டவராயன். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, மைசூரில் இருந்து ஐதர் அலி அனுப்பிய குதிரைப்படை வீரர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 5000. விளக்கம் வந்து பாருங்க, ஐதர் அலி 5000 குதிரைப்படையை அனுப்பினார். அடுத்தது, ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்றவர் யார் அப்படின்னா ஆன்சர் தாண்டவராயன். அதுக்கான விளக்கம் வந்து பாருங்க, உதவி கிடைக்கும் என முன்கூட்டியே நம்பிக்கை தெரிவித்தவர் தான் யாரு? தாண்டவராயன். அடுத்து, தம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு நன்மை தந்தது என்று கூறியவர் யார்? ஆன்சர் சின்னமருது. வேலு நாச்சியாரின் பன்மொழி திறனை வந்து சின்னமருது வந்து பாராட்டினார். அதற்கான விளக்கம் அது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, நாளை புறப்படலாம் அல்லவா என்று கேட்டவர் யார்? ஆன்சர் வந்து பெரிய மருது. இதற்கான விளக்கம், போருக்கான முடிவை விரைவுபடுத்தினார். யாரு விரைவுபடுத்தியவர்? யாரு? பெரிய மருது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, வேலு நாச்சியார் படையில் ஆண்கள் படையை வழிநடத்தியவர்கள் யார்? ஆன்சர் வந்து மருது சகோதரர்கள். இதற்கான விளக்கம், ஆண் படை பிரிவை அவர்கள் வந்து வழி நடத்தினார். அடுத்தது, பெண்கள் படைப்பிரிவின் தலைவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் குயிலி. இதற்கான விளக்கம் வந்து பாருங்க, பெண்கள் படையை வழி நடத்தியவர் குயிலி. அடுத்தது, இப்போதே தாக்கினால் வெற்றி பெறலாம் என்றவர் யார்? ஆன்சர் வந்து பாருங்க பெரிய மருது. உடனடி தாக்குதல் யோசனையை வந்து யார் கூறினார்? பெரிய மருது சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பெண்களுக்கு மட்டும் கோட்டைக்குள் அனுமதி கிடைக்கும் நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் விஜயதசமி. அந்த நாளில் பெண்களுக்கு மட்டும் அனுமதி அங்கே இருந்தது. அடுத்தது வந்து பாருங்க, வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காமல் உயிரிழந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடையாள். விசுவாசத்திற்காக உயிர் தியாகம் செய்தார்.
அடுத்தது வந்து பாருங்க, தன் உடலில் தீ வைத்து ஆயுத கிடங்கில் குதித்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் குயிலி. தியாக செயலால் எதிரியை அழித்தார், யாரு? குயிலி. அடுத்தது வந்து பாருங்க, பொறுத்துக. வேலு நாச்சியார் அப்படின்னா வீரத்தை குறிக்குது. அடுத்து மருது சகோதரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல். அடுத்து ஹைதர் அலி வந்து உதவி, குயிலி வந்து தியாகத்தை வந்து குறிக்கிறாங்க. அடுத்தது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரின் சிறப்பு பண்புகளை வந்து அது குறிக்குது. அடுத்தது வந்து பாருங்க, வேலு நாச்சியார் காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1730 முதல் 1796. அவர் வாழ்ந்த காலம் வந்து இதுவாக சொல்லப்படுது. அடுத்தது வந்து பாருங்க, வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1780. அந்த ஆண்டில் சிவகங்கை வந்து மீட்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, குயிலி மறைந்த ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1780. தியாக செயலின் போது குயிலி உயிரிழந்தார். அடுத்த கொஸ்டின், ஜான்சி ராணிக்கு முன் ஆங்கிலேயரை எதிர்த்தவர் யார் அப்படின்னா வேலு நாச்சியார். முதன்மையான பெண்மணி போராளி அவங்க. அடுத்தது, ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல். விளக்கம் வந்து பாருங்க, எழுத்துக்கள் சேர்ந்து சொல் உருவாகும். அடுத்த கொஸ்டின், சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 4. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதற்கான விளக்கம். அடுத்தது, ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பெயர்ச்சொல். விளக்கம், பொருளின் பெயரை குறிக்கும். அடுத்தது வந்து பாருங்கள், பெயர் சொல்லுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இதில் பாரதியார். ஆப்ஷன் பாருங்கள், அதில் வந்து பெயர் சொல்லுக்கு எடுத்துக்காட்டு எது? பாரதி. அடுத்தது விளக்கம் வந்து பாருங்கள், மனிதர், பொருள், பெயர், அதாவது பெயர் சொல், இந்த மாதிரி. அடுத்தது வந்து பாருங்கள், வினை என்ற சொல்லின் பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து செயல். வினை அப்படின்னா ஒரு செயலை வந்து குறிக்கிறது தான் வினை அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அடுத்த கொஸ்டின், ஒரு செயலை குறிக்கும் சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைச்சொல். செயலை குறிக்கும் சொல் தான் எனது வினைச்சொல். அடுத்து வினைச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்கள், அதில் விடை வந்து வா. அடுத்து செயலை காட்டும், இது வந்து செயலை காட்டும் சொல்லாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், பெயர் சொல் வினைச்சொல்லை சார்ந்து வரும் சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இடைச்சொல். அடுத்த கொஸ்டின் வந்து, இடை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்கள், விடை அடுத்தது, பெயர் சொல் மற்றும் வினைச்சொல்லின் தன்மையை அதிகப்படுத்தி காட்டும் சொல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்கள், ஆன்சர் வந்து உரிச்சொல். ஒரு சொல்லின் தன்மையை மிகுதியாக காட்டும். அடுத்தது, கீழ்கண்டவற்றில் உரி சொல் பயன்பாட்டை காட்டுவது எது அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் பாருங்கள், ஆன்சர் வந்து சால சிறந்தது. விளக்கம், சால அப்படின்றது மிகுதி காட்டுகிறது. அடுத்தது, வளவனும் தங்கையும் பேருந்தில் சென்றனர். இதில் இணைப்பு சொல்லாக இருப்பது எது அப்படின்னு ஆப்ஷன் பாருங்கள், ஆன்சர் வந்து விளக்கம் பாருங்க, இரண்டு பெயர்களை வந்து இது இணைக்கிறது பார்த்தீங்களா. அடுத்தது, நாள்தோறும் திருக்குறளை படி. இதில் பெயருடன் சேர்ந்து வரும் உருபு வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐ. விளக்கம் வந்து பெயர் சொல்லுடன் சேர்ந்து இது வருவதால் ஆன்சர் வந்து ஐ. அடுத்தது வந்து பாருங்க, ஏழைக்கு உதவுவது மிகச்சிறந்தது. இதில் மிகுதி உணர்த்தும் பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மிக. ஆப்ஷன் பாருங்க, ஆன்சர் மிக. அதிகப்படுத்தி அது காட்டுகிறது. அடுத்தது, கீழ்கண்ட குறளில் இணைப்பு சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு அப்படின்ட்டு இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் வந்து பாருங்கள், ஆன்சர் வந்து மற்று. அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டவற்றில் வேறுபட்ட சொல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படித்தாள். அடுத்து ஐ. அடுத்து மற்று, கு, இந்த மாதிரி இருக்குது. அப்போது இதில் வேறுபட்ட சொல் வந்து எது அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் பாருங்கள், ஆன்சர் வந்து படித்தாள் அப்படின்றது. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் வேறுபட்ட சொல் எது? மதுரை, கால், சித்திரை, ஆள், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், இதில் விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆள் அப்படின்றது தான் என்னது வேறுபட்ட சொல்லாக இருக்குது. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் பொருந்தாத சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்றான், வந்து, சித்திரை, நடந்த, இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா சித்திரை. இதுதான் வந்து பொருந்தாத சொல்ல அந்த ஆப்ஷனில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், கீழ்கண்டவற்றில் வேறுபட்ட சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநாடு கொடுத்துருக்காங்க, ஐ கொடுத்துருக்கு, கூ கொடுத்துருக்கு, ஆள். அப்போது ஆப்ஷன் பாருங்கள், ஆன்சர் எது? மாநாடு. இதுதான் வந்து வேறுபட்ட சொல்லாக இருக்குது. அடுத்தது, வ.உ. சிதம்பரனார் நன்கு அறிந்த மொழிகள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் தமிழ், ஆங்கிலம். 2 மொழிகள்லேயும் வந்து அவங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், வ.உ. சிதம்பரனாரின் பல்துறை திறமைகள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர். பல துறைகளிலும் வந்து அவங்க செயல்பட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியர்களுக்கான கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வ.உ. சிதம்பரனார். சுதேசி கப்பல் நிறுவனம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க. ஓகேவா. அடுத்தது, சுதேசி நாவாய் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1906. அந்த டைமில் தான் வந்து சுதேசி இயக்கத்தின் முக்கிய நிகழ்வு நடந்திருக்குது. அடுத்தது, சென்னைக்கு சென்ற போது யாரை சந்திப்பது வழக்கமாக இருந்தது? ஆன்சர் பாரதியார். அடுத்தது, யாருடைய பாடல்களை விரும்பி கேட்டு ரசித்தார்?
பாரதியார் பாடல்களை வந்து அவங்க விரும்பி கேட்டு ரசிச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒன்று என்பதை குறிக்க பயன்படுத்தப்படும் சொற்கள் வந்து எவை? ஓர், ஒரு அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்தது உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் பயன்படுத்த வேண்டியது எது அப்படின்னா ஓர் அப்படின்றது தான் பயன்படுத்தணும். அடுத்தது உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் பயன்படுத்த வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்படின்றது தான் வந்து பயன்படுத்தணும். அதுதான் ஆன்சர். அடுத்தது உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் சரியான வடிவம் எது அப்படின்னா அஃது அப்படின்றது தான் வந்து அதற்கான சரியான வடிவம். உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் சரியான வடிவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்கள், அதுக்கு ஆன்சர் அது அப்படின்றது தான் சரியானது. சரியான வாக்கியம் எது அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் பார்த்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்து கேட்பாங்க. ஆன்சர் பாருங்கள், ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இதுதான் வந்து சரியான வாக்கியம் இந்த இதில். அடுத்தது பாருங்கள், சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. ஒரு இரவும் ஓர் பகலும், ஓர் இரவும் ஒரு பகலும், ஒரு இரவும் ஒரு பகலும், ஓர் இரவும் ஓர் பகலும், அந்த மாதிரி இருக்குது. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்றது தான் சரியான வாக்கியமாக இருக்குது. அடுத்தது வந்து பாருங்கள், சரியான வடிவம் எது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பார்த்து கண்டுபிடிக்கணும். அதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்படின்றது தான் சரியான வடிவமாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், பிழையற்ற வாக்கியம் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அது நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படின்றது தான் சரியானது. அடுத்தது வந்து பாருங்கள், அது ஒரு இனிய பாடல். இது பிழையற்ற வடிவம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது ஓர் இனிய பாடல் அப்படின்றது தான் பிழை இல்லாதது. இனிய இது வந்து உயிர் எழுத்தால் தொடங்குவதால் ஓர் மேலும் அஃது பயன்படுத்த வேண்டும். அடுத்தது வந்து பாருங்கள், கீழ்கண்ட சொற்களுக்கு சரியான பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மெய்ங்கிறது உண்மை, தேசம்ன்றது நாடு. விளக்கம் பார்த்தீங்கன்னா மெய் உண்மையை குறிக்கும், தேசம் அப்படின்றது வந்து நாட்டை குறிக்கும். அடுத்தது நூலாடை என்பதின் சரியான பிரிப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நூல் கூட்டல் ஆடை, இரண்டு சொற்கள் சேர்ந்து உருவானது. விளக்கம். அடுத்தது வந்து பாருங்கள், எதிர்கூட்டல் ஒலிக்க, இதை வந்து சேர்த்தால் சரியான வடிவம் எது அப்படின்னா இது வந்து சேர்த்து எழுதுக தான் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எதிரொலிக்க அந்த மாதிரி வரும். எதிர்கூட்டல் ஒலிக்க, எதிரொலிக்க. விளக்கம், சேர்க்கையில் ஒலி மாற்றம் ஏற்பட்டு எதிரொலிக்க அப்படின்ட்டு ஆகுது. அடுத்தது வந்து பாருங்கள், கீழ்கண்ட தமிழ் சொற்களுக்கு பொருத்தமான ஆங்கில சொற்களை தேர்வு செய்க. நாட்டுப்பற்று அப்படின்னா அது வந்து இலக்கியம். நாட்டுப்பற்று இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆங்கில சொற்களை வந்து தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட்டுப்பற்று இது அதுக்கு நேர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பார்ட்டின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கான சரியான இது பார்த்தீங்கன்னா இலக்கியம், லிட்ரேச்சர். அடுத்து மெய்யுணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. இதுதான் சரியா. அடுத்தது வந்து பாருங்கள், கீழ்கண்ட சொற்களை அகர வரிசைப்படி அமைத்தது எது? அமைத்து எழுதுக. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், அகர வரிசைப்படி எழுதுங்கன்னா அதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி குழப்பி கொடுத்துருப்பாங்க எக்ஸாமில். நம்ம வந்து அதை அகர வரிசையாக எடுத்து எழுத வேண்டியது இருக்கும். அப்போ பாருங்கள், பழங்கள் ஆன்சர். பழங்கள், பாரதம், பின்னிரவு, பீலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து, பையன், பொதுக்கூட்டம், போக்குவரத்து. இந்த மாதிரி அகர வரிசைப்படுத்தி நம்ம எழுத வேண்டியதாக இருக்கும். எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக அந்த அகர வரிசைப்படுத்தி எழுதுறது வந்து கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.